உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நியூஸ் 7 தமிழின் அமெரிக்க அதிபர் தேர்தல் 2016 வெல்லப்போவது யார் நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். ரொம்ப முக்கியமான கட்டத்தை அமெரிக்க அதிபர் தேர்தல் எட்டி இருக்கிறது. 8ஆம் தேதி அமெரிக்க அதிபர் தேர்தல் முன்பாகவே நிறைய பேர் வாக்களிச்சிருக்கிறாங்க. அதில் ஒரு பெரிய சாதனையே நிகழ்ந்திருக்கு. இதுக்கு முன்னாடி முன்கூட்டியே வாக்களித்தவங்களோட இந்த முறை அதிகமான அளவுக்கு வாக்களிச்சிருக்காங்க. பிரச்சாரமும் சூடு பிடிச்சிருக்கு. நிறைய புதிய செய்திகள் வந்திருக்கு. குறிப்பாக ஜூலியன் அசாஞ்சே ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. இந்த தேர்தலை பொறுத்தளவு இந்த விஷயத்தில் அவங்க ஜெயிக்க போகிறாங்க, ஹிலாரி தான் ஜெயிக்க போகிறாங்க, ட்ரம்ப் கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் ஹிலாரியை பற்றி ஒரு முக்கியமான விஷயத்தை ஒன்று சொல்லியிருக்காரு. அதாவது ஐஎஸ் தீவிரவாதிகளுக்கு நிதி அளிக்கிற அதே ஆட்கள் தான் ஹிலாரியோட தேர்தல் நிதியும் கொடுத்துட்ருக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. இதுவும் ஒரு பரபரப்பான விஷயமா ஆயிருக்கு. அங்கே பிரச்சாரத்திலும் இந்த விஷயம் எதிரொலிச்சிட்ருக்கு. இந்த சூழலில் இந்தியர்களுடைய தமிழர்களுடைய மனநிலை அங்கே என்னவா இருக்குது அப்படிங்கிறதும் அறிய வேண்டியது முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அமெரிக்காவை பொறுத்தளவு அது பல நாடுகள் சேர்ந்த ஒரு ஃபெடரேஷன். அங்கே ஆதிகாலம் முதலே அமெரிக்கா அந்த புதிய உலகம் கண்டுபிடிக்கப்பட்டதிலிருந்தே ஐரோப்பிய குடியேற்றம் அப்படிங்கிறது நிறையவே நிகழ்ந்திருக்கு. பழங்குடியினர்கள் நிறைய அழிக்கப்பட்டு அவர்களுடைய இடங்களில் ஐரோப்பிய குடியேற்றங்கள் நிகழ்ந்துச்சு. அதை தாண்டி ஆப்பிரிக்கர்கள் அங்கே அடிமைகளாக அழைத்து செல்லப்பட்டு உழைப்பு சுரண்டலுக்கு உள்ளாக்கப்பட்டு இன்றைக்கி ஆப்பிரிக்கர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. அதே போல் ஆசியர்களினுடைய எண்ணிக்கையும் அங்கே நிறையவே இருக்குது. அவர்களும் உழைப்புக்காக அங்கு கொண்டு செல்லப்பட்டவர்கள். அதை தவிர இந்த ஒரு புதிய மில்லேனியத்தில் நிறைய பேர் வேலைக்காக அங்கே போய் குடியேறி இருக்காங்க. அதில் நிறைய பேர் குடியுரிமை பெற்றவங்களாகவும் சிலர் குடியுரிமை இல்லாமல் சட்டத்திற்கு புறம்பாக குடியேறினவங்களாகவும் இருக்கிறாங்க. இதுதான் அங்கே இருக்கக்கூடிய சூழல். அது ஒரு பல்தேசிய மக்கள் வாழக்கூடிய ஒரு நிலமாக இன்றைக்கி உருவாயிருக்கு. அங்கே மற்ற இனங்களினுடைய குறிப்பாக இந்தியர்களுடைய எண்ணம் என்னவா இருக்குது அப்படிங்கிறதும் அறிஞ்சுக்கொள்ளணும். முக்கியமாக அங்கே எவ்வளவு பேர் இருக்காங்க, எந்தெந்த பகுதிகள் அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் தெரிஞ்சுக்கணும். ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அமெரிக்காவில் உள்ள வெளிநாட்டவர்களுடைய எண்ணிக்கை பார்க்கலாம். அமெரிக்காவர்களுடைய வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அவங்களோட எண்ணிக்கையில் மெக்சிகோ முதலிடத்தில் இருக்குது. அமெரிக்காவினுடைய தென்பகுதியில் இருக்கக்கூடிய எல்லை பகுதியான மெக்சிகோவை பொறுத்தளவு கிட்டத்தட்ட அங்கே 1,17,00,000 பேர் இருக்காங்க. இதில் நிறைய பேர் இப்போ சமீப காலத்தில் மெக்சிகோவில் ஏற்பட்ட அந்த வறுமை, மெக்சிகோவில் ஏற்பட்ட அந்த இட நெருக்கத்தில் அவங்க வந்திருக்கிறாங்க. அதை தாண்டி சீனர்களுடைய எண்ணிக்கை பார்க்கும் பொழுது அங்கே 22 லட்சம் பேர் இருக்காங்க. அதில் பெரும்பாலானோர் கலிஃபோர்னியா மாதிரியான இதில் இருக்காங்க. சுரங்கங்களில் வேலை செய்கிறதுக்காக ஒரு 100 வருடங்களுக்கு முன்பாக கொண்டு செல்லப்பட்டவர்கள் அதில் அதிகமானவர்களாக இருக்காங்க. சீனர்கள் 22 லட்சம் பேர். இந்தியர்களை பொறுத்தளவு 3வது பெரிய வெளிநாட்டு மக்கள் தொகை கொண்டவங்களாக இந்தியர்கள் இருக்காங்க. கிட்டத்தட்ட அங்கே ஒரு 18 லட்சம் பேர் இந்தியர்கள் இருக்காங்க. இதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம், இதில் எவ்வளவு பேர் குடியுரிமை பெற்றவங்க, ஏன்னா அமெரிக்காவில் பல நாடுகளை சேர்ந்தவங்களும் இருக்கிறாங்க. அதில் ஒவ்வொரு நாட்டிலும் எவ்வளவு குடியுரிமை பெற்றவர்கள்னு பார்க்கும் பொழுது குடியுரிமை பெற்ற வெளிநாட்டவர்களாக அதில் இருக்கக்கூடியவங்க வியட்நாமை சேர்ந்த 75% பேர், வியட்நாமை சேர்ந்த 75% பேர் அங்கே குடியுரிமை பெற்றிருக்கிறாங்க. அமெரிக்காவில் வாழக்கூடிய வியட்நாமியர்களில் 75% பேர் குடியுரிமை பெற்றவங்க. அதுக்கு அடுத்ததாக பிலிப்பைன்ஸை பொறுத்தளவு பிலிப்பைன்ஸில் இருக்கக்கூடிய பிலிப்பைன்ஸ் நாட்டு மக்களில் 65% பேர் குடியுரிமை பெற்றவங்களாக இருக்காங்க. சீனாவை பொறுத்தளவு சீனர்கள் அமெரிக்காவில் நிறைய பேர் இருந்தாலும் அதில் 57% பேர் தான் குடியுரிமை பெற்றவங்க. இந்தியர்கள் எவ்வளவு பேர் குடியுரிமை பெற்றவங்களாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தா இந்தியர்களில் 46% பேர் தான் குடியுரிமை பெற்றவங்க. நிறைய பேர் இப்போ தகவல் தொழில்நுட்ப துறை வளர்ச்சியை அடுத்து நிறைய பல்வேறு துறைகளில் வேலைக்காக சென்ற 54% பேர் அங்கே இருக்கிறாங்க. இதுதான் நிலைமை இப்போ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிலைமை. அமெரிக்காவில் நிறைய பேர் இந்தியர்கள் இருக்காங்க. கிட்டத்தட்ட 18 லட்சம் இந்தியர்கள் இருக்காங்க. அதில் 46% பேர் குடியுரிமை பெற்றவங்க. அப்படி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு தமிழர்கிட்ட தான் நம்ம பேச போகிறோம். தெற்கு கரோலினாவிலிருந்து இணைந்திருக்கக்கூடிய ரதீஷ், அங்கே இருக்கக்கூடிய நிலைமை என்ன, இந்தியர்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? வணக்கம் தேவேந்திரன். ஸோ இந்த ஆண்டு அமெரிக்க தேர்தலை பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கா வரலாற்றிலே இல்லாத வகையில ஒரு தனிநபர் தாக்குதலும் மிரட்டலும் அச்சுறுத்தல் ஒரு மிக மோசமான தேர்தலாக மாறி நிற்கிறது. அதே நேரத்தில் இந்த தேர்தலில் 2 முக்கிய விஷயங்கள் ரொம்ப பிரதானமா 2 கட்சியோட கொள்கையா முன்னிறுத்திடுறாங்க. அது மக்கள்கிட்ட பெரிய வரவேற்பையும் பெற்றிருக்குது. ஒன்று உலகமயமாக்கல், குளோபலைசேஷன். அப்புறம் 2வது இமிகிரேஷன். நீங்க சொன்ன மாதிரி சட்டவிரோதமான குடியேற்றம். இது 2மே மக்களிடம் பெரும் ஆதரவை பெற்றிருக்குதுன்னு தான் சொல்லணும். இதுல 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 முதல்ல நம்ம குளோபலைசேஷனை மட்டும் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இந்த தேர்தல் முறை தான் அமெரிக்காலேயே உலகமயமாக்கல் கொள்கைக்கு எதிரான ஒரு தேர்தலாக மாறி வருது. நீங்க ரிப்பப்ளிகன் பார்ட்டி, அதாவது ஜனநாயக கட்சியோட ட்ரம்போட அடாவடித்தனத்தெல்லாம் தாண்டி பெரும்பாலான மக்களுக்கு அவரை பிடிக்கல. அவரோட தனிப்பட்ட விதங்கள், அவர் கொடுத்த பேட்டிகளோ இல்ல விரும்பத்தகாத வார்த்தைகள் அவர் உபயோகப்படுத்தினதோ பெரும்பாலான மக்களுக்கு பிடிக்கல. பட் அதையும் தாண்டி அவரின் கொள்கைகள் பெரும்பான்மையான மக்கள் ஏற்றுக்கொள்ளதான் செய்யறாங்க.
மீடியாவோட கிரிட்டிக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாலும் ட்ரம்ப்பை நோக்கி தனிநபர் தாக்குதலா தான் இருக்குதா ஒழிய அவரோட கொள்கையில எந்த மீடியாவுமே வந்து கேள்வி கேட்கல. ஆனா அந்த ட்ரம்ப்புக்கு அப்படியே நேர் எதிரான கொள்கைகள் கொண்டவர் தான் ஹிலாரி கிளின்டன். அது மீள் குடியேற்றமா இருக்கட்டும், இல்லைன்னா சாரி அந்த உலகமயமாக்கலுக்கோ இல்லைன்னா வந்து அந்த குடியேற்றத்தோட சட்டவிரோதமான குடியேற்றத்தை எதிர்க்கிறதாகட்டும், ஹில்லாரி கிளின்டன் அவ்வளவா பெருசா ரொம்ப அதுல கவனம் செலுத்தலன்னு தான் சொல்லணும். அமெரிக்கா மட்டுமல்லாம பெரும்பான்மையான மேற்குலக நாடுகளையும் பார்த்தாலும் இப்போ இந்த வேர்ல்டோட ட்ரெண்ட் வந்து அப்படியே உலகமயமாக்கலுக்கு எதிராக தான் மாறிட்டு வருது. அதை நம்ம பிரிட்டன்ல நடந்த பிரெக்சிட் தேர்தலை கூட பார்த்திருப்போம். பிரிட்டன் வந்து யூரோப்பியன் யூனியன்ல இருந்து வெளியே போறதுக்கான தேர்தல்ல மக்கள் வந்து ஆதரவா தான் வாக்களிச்சிருக்காங்க. ஆனா ஒரு கடைசி வரைக்கும் கருத்து கணிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல பிரிட்டன் வெளியே போகாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து கணிப்பு தான் வந்து கடைசி வரைக்குமே, அந்த தேர்தல் கடைசி நாள் வரைக்குமே அப்படிதான் இருந்துச்சு. ஸோ ஆனா அதுதான் நான் சொல்ல வர்றது, இந்த உலகமயமாக்கலுக்கு மக்கள் எதிராக நிற்கிறாங்க. அப்போ அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய அமெரிக்கால இருக்கக்கூடிய நிறைய ஜாப்ஸ் வெளியே போகுது அப்படிங்கிறத வந்து மக்கள் வந்து விரும்புறது இல்லை. ஸோ அமெரிக்க மக்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் பாக்குறாங்க. ரெண்டாவது விஷயம் நீங்க சொன்ன மாதிரி இமிகிரேஷன் விஷயம் வந்து முக்கியமா அவங்க மெக்சிகன்ஸ், அந்த ஹிஸ்பானிக் பாப்புலேஷன் வந்து ஒரு 17% பாப்புலேஷன் வந்து அமெரிக்கால ஹிஸ்பானிக் தான் இருக்காங்க. ஆனா 13% மேல கருப்பர்கள் இருக்காங்க. ஸோ கருப்பர்களும் ஹிஸ்பானிக்கும் சேர்ந்தாங்கன்னா அவங்க ஒரு டிசைடிங் ஃபேக்டரா வந்து அங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து வெள்ளையர்களுக்கு ஒரு கடுமையான ஒரு அச்சத்தை கொடுத்துருக்குது. ஸோ அதனாலதான் நிறைய ரதீஷ், நீங்க சொல்றது முக்கியமான விஷயம் கூட. அங்க இருக்கக்கூடிய டிசைடிங் ஃபேக்டரா வெளிநாட்டு மக்கள் இருக்காங்க. குறிப்பா ஆப்பிரிக்காவில இருந்து வந்த அந்த கருப்பின மக்களும், அதே நேரத்தில் ஹிஸ்பானிக், அதுல பெரும்பான்மையானோர் வந்து மெக்சிக குடியேறிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்களுடைய தொகை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானதாகவும் தேர்தலை தீர்மானிக்கக்கூடியதாகவும் இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம். வெளிநாட்டவர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதிகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். வெளிநாட்டவர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதி அந்த மேற்கு கரை பகுதிகளில் நிறைய பேர் வசிக்கிறாங்க. குறிப்பா கலிபோர்னியாவை பொறுத்தளவு, கலிபோர்னியாவில் கிட்டத்தட்ட 27% பேர் வந்து கலிபோர்னியாவில் இருக்காங்க. அந்த கலிபோர்னியா வாசிகள் அப்படிங்கிறவங்க, அதுலேயும் ஸ்பானிஷ் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியாகவும் கலிபோர்னியா, டெக்சாஸ் அந்த மேற்கு மற்றும் அந்த கீழ்ப்புற பகுதிகளில் வந்து அவங்க இருக்கிறாங்க. அதே நேரத்தில் நியூயார்க் பொறுத்தளவு 22% பேர் வந்து நியூயார்க்கில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் பார்க்கிறோம். 22.2% வெளிநாட்டவர்கள் நியூயார்க்கில் இருக்கிறாங்க. அதே போல் டெக்சாஸ் ரொம்ப முக்கியமான ஒரு மாகாணமாக இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய மாகாணங்களில் ஒன்றும் டெக்சாஸ். 30க்கும் மேற்பட்ட வாக்காளர் குழுவை கொண்ட டெக்சாஸ்லையும் வெளிநாட்டவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. ரொம்ப பெரிய மாகாணமான கலிபோர்னியா, நியூயார்க், டெக்சாஸ் இந்த மூணுமே ரொம்ப முக்கியமான மாகாணங்கள். அதிக வாக்காளர் குழுக்களை கொண்ட மாகாணங்கள் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். இதை தவிர இந்த வெளிநாட்டவர்கள் அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி அதில் இந்தியர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது, இந்தியர்கள் செறிவாக இருக்கக்கூடிய மாகாணங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது அதில் கலிஃபோர்னியா ஒரு முக்கியமான இடத்தில் இருக்குது. சிலிகான் வேலி இருக்கக்கூடிய கலிஃபோர்னியாவில் இந்தியர்கள் மிக அதிகமாக இருக்காங்க. கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் கலிஃபோர்னியாவில் இருக்கக்கூடிய விஷயம். சான் பிரான்சிஸ்கோ, லாஸ் ஏஞ்சல்ஸ் மாதிரியான பெருநகரங்களில் இந்தியர்கள் அதிகமாக இருக்காங்க. அதே போல் டெக்சாஸை பொறுத்தளவு பார்க்கும் பொழுது டெக்சாஸ்லேயும் டல்லாஸ், சான் ஆண்டோஸ் மாதிரியான இடங்களில் அதிகமான மக்கள் இந்தியர்கள் இருக்கிறாங்க. அங்கே கிட்டத்தட்ட 2,45,000 பேர் இருக்கிற ஒரு விஷயத்தையும் பார்க்கிறோம். இதை தவிர நியூயார்க்கை பொறுத்தளவு, நியூயார்க்கில் 31 லட்சம் இந்தியர்கள் இருக்கிறாங்க. உலகினுடைய வர்த்தக தலைநகரமாக விளங்கிட்டு இருக்கக்கூடிய நியூயார்க்கை பொறுத்தளவு அங்கே அதிகமான இந்தியர்கள் இருக்காங்க. இதை தவிர இன்னொரு முக்கியமான பகுதியாக நியூ ஜெர்சி இருக்குது. நியூ ஜெர்சியில் வந்து 2,92,000 பேர் நியூயார்க் அமைந்திருக்கக்கூடிய, அதே வடமேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய நியூ ஜெர்சியில் 2,92,000 பேர் இந்தியர்கள் இருக்கக்கூடிய சூழலையும் பார்க்கிறோம். அந்த நியூ ஜெர்சியிலிருந்து நம்மிடையே ஒரு தமிழர் இணைஞ்சிருக்கிறார் அருண். அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்களுடைய மனநிலை, இந்தியர்கள் அதிகமாக வாழக்கூடிய நியூ ஜெர்சியில் என்ன மாதிரியான மனநிலை இருக்குது? இந்தியர்கள் எவ்வளவு ஒரு தொகையாக அங்கே இருக்கிறாங்க? ஒரு முக்கியமான வாக்காளர்களாக அவங்க இருக்காங்க. ஹலோ, வணக்கம் தேவேந்திரன். இங்கே இந்தியர்கள் என்று பார்க்கும்போது ஒரு இங்கே ஓவராலாக வந்து நியூ ஜெர்சி, நியூயார்க் பார்க்கும்போது இந்த ஆவரேஜ் வந்து எவ்வளோ இருக்குன்னா ஒரு 1%லேருந்து ஒரு 2% வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பேட்டர்னை வந்து, இந்த எலெக்ஷன் பேட்டர்னை ஒரு லாஸ்ட் 6 எலெக்ஷனை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ப்ளூ பார்ட்டி இதுவாக தான் இருக்கு இங்கே. ஏன்னா ஒரு கடைசி 6 எலெக்ஷனில் வந்து இவங்க பிரசிடென்ஷியல் எலெக்ஷனில் வந்து டெமோக்ராட்ஸ் தான் வின் பண்ணியிருக்காங்க. அதோடைய ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டெமோகிராஃபி வந்து ஒரு முக்கியமான இடத்துல இருக்கு. இப்போ 1970 இங்க வந்து பாத்தீங்கன்னா இமிகிரண்ட்ஸோட பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டையும், அதே மாதிரி அந்த ஒயிட் பீப்புளோடைய பாப்புலேஷன் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டும் இருக்கு. ஒரு 70களில் வந்து 90% இருந்த
வெள்ளையர்கள் வந்து இப்போ வந்து இந்த பகுதியில நியூயார்க் அண்ட் நியூ ஜெர்சியை பார்க்கும் பொழுது இப்போ வந்து ஒரு 58-60 விழுக்காடு வந்திருக்காங்க. அதே போல இமிகிரன்ஸ் வந்து 10% இருந்த இமிகிரன்ஸ் வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு 20% கிட்ட வந்திருக்காங்க. ஸோ இப்போ இவங்க வந்து எப்படி வந்து டெமோக்ரேட்டா ரிபப்ளிகனான்னு பார்க்கும்பொழுது இவங்க மோஸ்ட்லி வந்து டெமோக்ரேட் தான் பார்ப்பாங்க. இதை வந்து நிறைய இதுல வந்து இப்போ வெளியுறவு கொள்கை இதை வந்து சம்மந்தப்பட்டிருக்கு. இரண்டாவது வந்து அந்த இமிகிரேஷன் பாலிசிஸ் வந்து இப்போ ரிபப்ளிகன் வந்தா அவர் ட்ரம்ப் கண்டினியூஸா என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, இப்போ நிறைய வந்து புது கண்ட்ரோல் எல்லாம் கொண்டு வருவாங்க. ஸோ கண்ட்ரோல் கொண்டு வர போறான்னு சொல்லிட்டு இருக்காரு. அது வந்து இங்க ஏற்கனவே வந்து அந்த அன்டாக்குமெண்டட் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க எல்லாமே வந்து ஒரு வெயிட்டிங் பீரியட்ல இருக்கிறாங்க புதுசா ஒரு பெர்மனன்ட் ரெசிடென்ஷிப் இங்க கிடைக்கிறதுக்கு. இது வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுக்கும். ரெண்டாவது இந்தியர்களுடைய பாப்புலேஷனுக்கு வரும்போது இது வந்து இவங்க வந்து ஒரு அதிகமா இருந்தாலும் ஆனா ஸ்கேட்டர்டு பாப்புலேஷனா இருக்கு. இது வந்து ஒரு பெரிய இம்பாக்ட வந்து கொண்டு வர போறதா தெரியல. இரண்டாவது இப்போ அடுத்து நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா, இந்த எலெக்ஷனுக்கும் அதுக்கு வந்து இந்த வெளியுறவு கொள்கை, அமெரிக்காவுடைய வெளியுறவு கொள்கை, பொருளாதார கொள்கை வந்து சில மாற்றங்களை கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். எப்படின்னா, இப்போ இங்க வந்து அமெரிக்கன்ஸ் கிட்ட நிறைய அதிருப்தி இருக்கு. ஏன்னா இங்க வேலை இல்லாத நிறைய பேருக்கு இங்க உள்நாட்டுல வேலை கிடையாது. இதுக்கு முக்கியமான காரணியா வந்து ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, இவங்களுடைய ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், இந்த ஏசியன் கண்ட்ரியோட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ல வந்து நிறைய கொஞ்சம் கண்ட்ரோல்ஸ் கொண்டு வரணும்னு சொல்றாரு. இதனால இந்தியாவுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனைகளை வந்து எதிர்பார்க்கணும்னா, மோடியோடைய இந்த மேக் இன் இந்தியா இது வந்து இங்க வந்து எக்ஸ்போர்ட் இங்க வந்து உள்நாட்டோடைய இங்க அமெரிக்காவோட ரிபப்ளிகன் ஒரு தடவை வந்தாங்கன்னா அதனுடைய டாக்ஸ் பெர்சன்டேஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இதனால வந்து பகுதி நீங்க இருக்கக்கூடிய நியூ ஜெர்சி நியூயார்க் பகுதி அப்படிங்கிறது டெமோக்ராட்ஸோட கண்ட்ரோல்ல தான் இன்னும் இருக்குது, அவங்களோட ஆதிக்கத்துல தான் இன்னும் இருக்கு. ரிப்பப்ளிகன்ஸை பெரும்பாலுமே அந்த வடக்கு பகுதியில் நீங்கள் இருக்கக்கூடிய பகுதி, அதற்கு மேலே இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு ப்ளூ பெல்ட்டாகவே இருக்குது. அங்கே வந்து இருக்கக்கூடிய மாகாணங்கள் ரிப்பப்ளிகன்ஸ் பெரும்பாலும் வந்து கடந்த பல வருடங்களாக அவங்க வெற்றியே பெறதில்லை. இதுக்கு ரொம்ப முக்கியமான சந்தேகங்களும் ரெண்டு எழுது. ஒரு சந்தேகம் அப்படிங்கிறது இவங்களுடைய வெற்றி அப்படிங்கிறது இவங்களுடைய இந்த பிரச்சாரத்திலிருந்து தெரிய வருது. அப்போ அமெரிக்கன்ஸுக்கு அங்கே நிஜமாலுமே வேலை இல்லாத ஒரு சூழல் இருக்கா, இந்த பிரச்சாரங்களை அவங்க மேற்கொள்றதன் மூலமாக அதை காட்டுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. அதே சமயத்தில் ஒரு டெக்சாஸ் மாதிரியான அதிகப்படியான வெளிநாட்டவர்கள் வாழக்கூடிய பகுதி அப்படிங்கிறது குடியரசு கட்சியினுடைய அந்த ரிப்பப்ளிகன் பார்ட்டியோட கண்ட்ரோலில் தான் இருக்குங்கும்போது அப்புறம் அங்கே மட்டும் இது எப்படி மாறுது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுது. இந்த ரெண்டு கேள்விகளோட இன்னும் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் தமிழர்கள் நம்முடைய இணை இருக்கிறாங்க. அவங்களுடைய கருத்துக்களையும் கேட்கலாம், இந்த கேள்விகளுக்கான சந்தேகங்களையும் தீர்க்கலாம். ஒரு சின்ன பிரேக் அப்புறமா. அமெரிக்க அதிபர் தேர்தல் 2016 தொடர்கிறது. இந்த தேர்தலை யார் வெல்ல போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி அந்த வெல்ல போகிறவர் குறித்த உலகமே பேசிக்கிட்டு இருக்குது. யார் வெல்வாங்களோ அவங்க வந்து உலகையே கட்டுப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய நாடான அமெரிக்காவினுடைய ஒரு அதிபராக இருக்க போகிறாங்க. உலகினுடைய மிகப்பெரிய ஒரு வலிமை வாய்ந்த தலைவராக இருக்கக்கூடிய அந்த தலைவர் ஹிலாரியா அல்லது ட்ரம்ப்பா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குள்ளே பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அமெரிக்காவினுடைய மிக முக்கிய மாகாணமான ஜார்ஜியாவிலிருந்து நம்முடைய ஒரு 2 தமிழர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. இலா கோவிந்தசாமி மற்றும் ஜெரால்ட். இவங்க 2 பேரும் 2 கட்சிகளினுடைய ஆதரவாளரும், ஒருத்தர் டெமோக்ராட்டிக், இன்னொருத்தர் ரிப்பப்ளிகனோட ஆதரவாளர். அவங்களுடைய கருத்துக்களை பார்க்கலாம். இலா கோவிந்தசாமியினுடைய கருத்தை பார்க்கலாம். நான் ஹிலரி சப்போர்ட்டர். நான் தப்பு, ஆக்சுவலாக நான் ஹிலரிக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லை. பட் ட்ரம்ப் வரக்கூடாது அப்படிங்கிறதுல நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன். ட்ரம்ப் மேலே நிறைய சொல்லலாம். ஓகே, ஜெரால்ட் சொன்ன மாதிரி ஒரு பிஸ்னஸ் மேனால அந்த கண்ட்ரியை நல்லா கொண்டு வர முடியும்னா இந்த கண்ட்ரி நல்லா தான் இருக்குது. ஆல்ரெடி டாலர் வேல்யூ பார்த்துருக்கீங்க, நல்லா இருக்குது. கண்ட்ரி வந்து இன்னும் வீணாக போயிடல. இந்த கண்ட்ரியை இன்னொரு 50 வருஷம் பின்ன கொண்டு போயிடுவார் ட்ரம்ப் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதனால தான் நான் ஹிலரிக்கு ஓட்டு போகிறேன். ஹிலரி எனக்கு பிடிக்காது, ட்ரம்ப்புக்கு வேறு பெட்டர் ஆல்டர்னேட்டிவ் இல்லை அப்படிங்கிறதால நான் ஹிலரிக்கு ஓட்டு போகிறேன்.
ஹிலாரியினுடைய ஆதரவாளரோட பேச்சை கேட்டோம். ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க, இந்தியர்கள் ட்ரம்ப்புக்கு எதிரான மனநிலையில் இருக்காங்க, அவங்க வந்து டெமோக்ராட்டிக்ஸ் தான் வந்து ஆதரவாக இருப்பாங்க, ஆதரவாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பல்வேறு கருத்து கணிப்புகள் எல்லாம் பார்த்துருந்தோம். ஆனால் இவர் அதற்கு நேருக்கு மாறா ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஜெரால்ட் அவருடைய கருத்தை பார்க்கலாம். ட்ரம்ப்புக்கு நான் ஓட்டு போடுறது 2 காரணம். ஒன்று, ட்ரம்ப் ஒரு பிஸ்னஸ்மேன்னா தொழில் நஷ்டமாகும்போது, தொழிலில் வந்து ஒரு சரிவு வரும்போது அதை எப்படி சரி பண்ணும் அப்படின்னு ஒரு தெரிஞ்ச ஆள். அடுத்தது, அரசியல் குற்றங்கள் புரியாத ஒரு ஆள். ஸோ ஹிலரி வந்து அரசியல் குற்றங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இது விக்கிலீக்ஸ் அது இதுன்னா 1000 இருக்குது. பட் அதெல்லாம் பார்க்கும்போது இவர் வந்து டேக்ஸ் கட்டல, பொம்பளைங்களை இப்படி பண்ணார், அது பண்ணார், அது வந்து பரவாயில்லங்கிறேன். அது அரசியல் குற்றத்தை விட எல்லாரும் பண்ணுற ஒரு சாதாரண ஒரு மனுஷன் பண்ணுற குற்றங்கள் தான். ட்ரம்ப்போட யோசனைகள் டிஃப்ரெண்ட். ரொம்ப வித்தியாசமான மனிதர்கள், அதுவும் இல்லாமல் ஒரு வேறுபட்டு சிந்திக்கிறாரு, ரொம்ப வித்தியாசமாக சிந்திக்கிறாரு. ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்து நிச்சயமாக ஒரு பிஸ்னஸை தூக்கி நிறுத்தின மாதிரி அமெரிக்காவையும் தூக்கி நிறுத்துவார் அப்படிங்கிற அவருடைய கருத்தையும் பார்த்தோம். இன்னும் சில முக்கியமான விஷயங்கள் பார்க்கலாம். வெளிநாட்டு தொழிலாளர்கள் அங்கே எவ்வளவு பேர் இருக்காங்க, எவ்வளவு பேர் தொழிலாளர்களாக இருக்கக்கூடிய நிலையில் இருக்காங்கன்னு பார்க்கும் பொழுது, இந்தியர்கள் பெரும்பாலும் அங்கே வந்து தொழில் செய்யக்கூடிய, வேலை செய்யக்கூடிய திறமைகளில், வேலை செய்யக்கூடிய வயதில் அதற்கான திறன்களோடு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 73% அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்கள் 73% பேர் வந்து ஒரு தொழிலாளர் அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்கிறாங்க. பிலிப்பைன்ஸை பொறுத்தளவு, பிலிப்பைன்ஸ் நாட்டவர்களை பொறுத்தளவு 73% பேர் தான் வந்து ஒரு வேலை செய்யக்கூடிய திறன் உள்ளவங்களா இருக்கிறாங்க. வியட்நாமை பொறுத்தளவு வியட்நாமியர்கள் வந்து 71% பேரும், மெக்சிகன்ஸ் ஒரு 71% பேரும் அங்கே வந்து, அதாவது இந்தியர்கள் தான் வந்து அதிகமான தொழிலாளர்களாக உருவாகக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க. ஒரு ஹியூமன் ரிசோர்ஸாக வந்து இந்தியர்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் முக்கியமானது. அந்த இந்தியர்கள் என்ன மாதிரியான வேலை முறைகளில் ஈடுபட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது, நிர்வாக பொறுப்புகளில் கிட்டத்தட்ட 70% இந்தியர்கள் இருக்கிறாங்க. அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இந்தியர்களில் நிர்வாக பொறுப்புகளில் 70% பேரும், 6% பேர் மட்டும்தான் வந்து சேவை சார்ந்த துறைகள்லையும் இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயமும் நமக்கு தெரிய வருது. தெற்கு கரோலினாவிலிருந்து இணைஞ்சிருக்கக்கூடிய ரதீஷ், இந்த விஷயத்தை எப்படி பார்க்கலாம்? ஒரு இடைவேளைக்கு முன்பாக கேட்ட அந்த ஒரு கேள்விதான். டெக்சாஸ் மாதிரியான ஒரு மாநிலம், வெளிநாட்டவர்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு மாநிலம், ஆனால் அந்த மாநிலத்தில் குடியரசுக் கட்சி தன்னுடைய ஆளுமையை செலுத்திக்கிட்டு இருக்கு. அதை ஏன் நியூயார்க் மாதிரியோ இல்லை நியூ ஜெர்சி மாதிரியோ அல்லது கலிஃபோர்னியா மாதிரியோ ஒரு மாநிலங்களில் அவங்களால ஆளுமை செலுத்த முடியல? வெளிநாட்டவர்கள் நிஜமாலுமே குடியரசுக் கட்சிக்கு எதிரான ஒரு மனநிலையில் தான் இருக்காங்களா? அதுக்கு என்ன மாதிரியான காரணங்கள்? குடியரசுக் கட்சி அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலங்கள்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நடுப்புறமான மாநிலங்கள் மட்டும்தான். ஜனநாயக கட்சி தான் வந்து பிக் சிட்டிஸ், அதாவது பெரும் வணிக நிறுவனம், பெரும் தொழில் நிறுவனங்கள் இருக்கக்கூடிய மாநிலங்கள் எல்லாமே வந்து டெமோக்ராட்ஸ் அதிகமாக இருக்கிறதுக்கான, அதிக சப்போர்ட் அவங்களுக்கு இருக்கிறதுக்கான காரணம் தான். ஏன்னா முதலாளிகள், அந்த பெரும் முதலாளிகள் அங்கே தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த இது அமெரிக்கனோட அந்த ஃபினான்ஸ் பாலிசின்னு பார்த்தீங்கன்னா அது அப்படிதான் வருது. அந்த பெரும் முதலாளிகளுக்கு எங்கெங்க இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இவங்க கொடுக்கக்கூடிய அந்த ட்ரிக்கிள் டவுன் எக்கனாமி பாலிசின்னு ஒன்று வருது. அதுபடிதான் இவங்க ரெண்டு கட்சி வந்தாலுமே அதே ஒரே செட்டப்ல தான் இருக்கிறாங்க. ஸோ அதனாலதான் அந்த 2 மாநிலங்கள்லயும் அதிகமான டெமோக்ராட்டிக் சப்போர்ட் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அதாவது ஈஸ்ட் சைடும் வெஸ்ட் சைடுன்னு பார்த்தீங்கன்னா கலிபோர்னியாங்கிற மாகாணம் பெரும் மாகாணம். அந்த மாகாணம் ஃபுல்லா வந்து தொழில்துறையில வந்து ரொம்ப முன்னேறிய மாகாணம். பெரும் நிறுவனங்கள், பெரும் பண முதலாளிகள், உலக வங்கிகள், அப்புறம் இன்சூரன்ஸ், அப்புறம் ஹெல்த் கேர், தொழில்துறை சார்ந்து வளர்ந்த மாநிலங்கள் பொறுத்தளவு அது ஜனநாயக கட்சி ஆளுமையில் உள்ள மாநிலம். அப்ப அங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் அல்லது அந்த நிறுவனங்கள் வந்து ஆதரிக்கக்கூடிய கட்சியா ஒரு ஜனநாயக கட்சி இருக்குன்னு இதை எடுத்துக்கலாமா? அது அப்படிதான் இப்ப பார்க்க வேண்டியது இருக்கு. நான் கள நிலவரங்கள் அப்படிதான் சொல்லுது. அப்புறம் நீங்க கேட்ட இன்னொரு கேள்வி வந்து இந்தியன்ஸ் வந்து அதிகமா வந்து ஹியூமன் ரிசோர்சஸ் வந்து ரொம்ப சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரிலாம் இருக்காங்க. பட் ஆனால் ஹிஸ்பானிக்ஸ் ஒரு அதர் மெக்சிகன் பீப்புள் வந்து ரொம்ப உடல் உழைப்பு சார்ந்த ஒரு துறைகளில் தான் வந்து அதிகமாக அவங்கள பார்க்க முடியும். இந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் அவங்களோட ப்ரெசன்ஸ் அவ்வளோவா கிடையாது. ஸோ அதுவும் இன்னொரு காரணம். இந்த டெக்சாஸ் மாதிரியான மாநிலங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக டெமோக்ராட்டிக் மாறுறது காரணம். இந்த டெக்சாஸ்லாம் இப்போ
ஒரு மாதிரி ஒரு ஸ்விங் ஸ்டேட் மாதிரி தானே மாறிட்டு இருக்கு. ஒரு அந்த நிலை அப்படிங்கிறது மாறிக்கிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் மெக்சிகன்ஸும் அங்கே அதிகமாக இருக்கிறாங்க. அவங்களுடைய மனநிலையை பொறுத்தும் அது அமையலான்னு சொல்லப்படுது. அருண், நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? அமெரிக்கர்களை பொறுத்தளவு அங்கே வெள்ளையின மக்கள் வந்து அதிகமாக வந்து குடியரசுக் கட்சியை ஆதரிக்கிற அந்த மனப்போக்கு அப்படிங்கிறதும், அங்கே வந்து இன்னும் அந்த ட்ரம்பினுடைய பிரச்சாரத்திலேயே நம்மளுடைய வேலைவாய்ப்பு வந்து வெளிநாடுகளுக்கு போயிட்டு இருக்குது, இங்கேயே வந்து வேலைவாய்ப்புகள் இன்னும் உருவாகணும் அப்படிங்கிற அந்த பிரச்சாரங்கள்லாம் அமெரிக்கர்களுக்கே, குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய அந்த வெள்ளையின அமெரிக்கர்களுக்கே வேலைவாய்ப்பு இன்னும் தேவைப்படக்கூடிய அந்த சூழல் இருக்காங்க. இல்ல, இது கண்டிப்பா வந்து இருக்குன்னு தான் தோணுது. ஏன்னா இவங்க நிறைய ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை வந்து இவங்க ரிலாக்ஸ் பண்ணாலே வந்து இவங்களுக்கு வந்து உள்நாட்டுக்கான உற்பத்தி வந்து அதிகமாகும். இரண்டாவது வேலை வாய்ப்பும் அது வந்து பெருகி கொடுக்கும். இதுல வந்து நம்ம இன்னொரு விஷயம் என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா, இப்போ டெமோக்ராட் வந்து இந்த ஆஃப்டர் சப்ரைம் மார்க்கெட் கிரைசிஸ், அதாவது 2008க்கு அப்புறம் நடந்த அந்த ரெசிஷனுக்கு அப்புறம் வந்து டெமோக்ராட்ஸ் வந்து நிறைய கண்ட்ரோல்ஸ் கொண்டு வராங்க. இந்த ஃபினான்ஷியல் நிறைய ரெகுலேஷன்ஸ் வந்து ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் எல்லாத்தையும் நிறைய ரெகுலேஷன்ஸ் கொண்டு வராங்க. இது வந்து என்ன பண்ணிருக்கு, அதனால வந்து டேக்ஸும் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது முக்கியமான காரணிகள்லாம் வந்து பார்க்கணும். நிறைய இவங்க வந்து டெமோக்ராட் வந்து எப்படி போகணும்னு நம்ம ஒரு திராவிட கட்சிகள் மாதிரி தான் போகணும்னு வச்சுங்களேன். எப்படின்னா இவங்க வந்து நிறைய ஃப்ரீ கொடுப்பாங்க, லைக் ஒபாமாக்கு இந்த மாதிரி வந்து. அதுக்கப்புறம் பென்ஷன் ஸ்கீம், லேபர் அதிகமாக இருக்கிறது சப்போர்ட் பண்ணுறாங்க பென்ஷன் ஸ்கீம். ஸோ இதுக்காக இதெல்லாம் வந்து காம்பன்சேட் பண்ணுறதுக்காக டேக்ஸை வந்து இவங்க இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்க்ரீஸ் பண்ணும்பொழுது எல்லா பிஸ்னஸும் வந்து என்ன ஆகுதுன்னா இங்கேருந்து வந்து வெளியில் போக ஆரம்பிக்குது அமெரிக்காவிலேருந்து. ஸோ இது வந்து ஒரு பெரிய வேலைவாய்ப்பு இழப்பை வந்து ஏற்படுத்துது. இதுதான் வந்து ட்ரம்ப் வந்து அவர் எப்போ வந்து பிரைமரியாக வந்து எலெக்ட் ஆனாரோ ஒரு ரிப்பப்ளிக்கன்லேருந்து, அப்பத்துலேருந்து இதை வச்சு தான் அவர் வந்து முன்னுக்கு கொண்டு வர்றாரு. இதை வந்து இப்போ இந்த மக்கள் வந்து இது புரிய ஆரம்பிச்சதுனால இப்போ கடைசியாக வந்து ஒரு 2வது டிபேட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு நினைச்சிங்களேன், ட்ரம்ப்போட பெர்சன்டேஜ் வந்து ஒரு 5% வந்து அதிகமாயிருக்கு. அவருடைய ஒப்பீனியன் போல்ஸ் அவரோட பார்த்த வரைக்கும் 5% அதிகமாயிருக்கு. ஸோ அவருடைய ஸ்ட்ராட்டஜி, அதாவது இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்கனாமிக் பாலிசி, அதுக்கப்புறம் ரெகுலேஷன்ஸை வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து ரிலாக்ஸ் பண்ணுறது, இதனால வந்து அவர் வந்து என்ன புதுவிதமான ஒரு டைமென்ஷன்ஸ் என்ன கொண்டு வர்றாருன்னா, இந்த மாதிரி சில கண்ட்ரோல்ஸ்லாம் ரிலீஸ் பண்றதுனால சில வேலை வாய்ப்பு உள்நாட்டு உற்பத்தியை வந்து பெருக்கிறதா சொல்லியிருக்காரு. அது வந்து பெரும்பான்மையான மக்கள் வந்து நம்புறாங்க. இப்ப நம்ம சொல்ல போற இந்த ஆப்பிரிக்கன் அமெரிக்கன். நிச்சயமா இது ரதீஷ் எப்படி பார்க்கறான்னு பார்க்கலாம். ரதீஷ், நீங்க எப்படி பார்க்கறீங்க? வெள்ளையின மக்கள் வந்து அதிகமாக குடியரசுக் கட்சிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அந்த மனப்போக்கு அப்படிங்கிறத எப்படி பார்க்கலாம்? ஏன்னா இது நிறைய விமர்சனங்களுக்குள்ளாகப்படுது. அவங்க ஒரு ரேஸ் சார்ந்து இன்னும் அதிகமாக இருக்கிறனால இப்படி குடியரசுக் கட்சி பக்கம் சாயிறாங்க, அல்லது இன்னும் பிற்போக்குத்தனங்கள்ல இருக்கிறனால இப்படி இருக்கிறாங்க, அல்லது சுய வேலை வாய்ப்பு இவர் தான் வந்து பெருக்கி தருவாரு, அதனால வந்து நாங்கள் ஆதரிக்கிறோம். இந்த மனநிலை வந்து எப்படி பார்க்கலாம்? இதுல எது உண்மையானதா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அருண் சொன்ன ஒரு விஷயத்தோட நான் ஒத்து போறேன். அதாவது அமெரிக்க மக்கள் வந்து உலகமயமாக்கலுக்கு இப்ப எதிராக மாறிட்டாங்க. உதாரணமா 22 வருடத்துக்கு முன்னாடி உருவான அந்த நாஃப்டா அக்ரிமெண்ட், நார்த் அமெரிக்கன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், அது ரொம்ப முக்கியமான அக்ரிமெண்ட். அந்த அக்ரிமெண்ட்ல முதல்ல என்ன சொன்னாங்கன்னா, மக்கள் எல்லாருமே பயன்படுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பணவீக்கம் அதிகமாக மக்கள் வந்து பணத்தை செலவு பண்ண பணம் இல்லாத மாதிரி ஒரு சூழலும், வேலையின்மைங்கிற ஒரு சூழலும் உருவாக மக்கள் அந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டுக்கு எதிராக போயிடுறாங்க. ஸோ எதிராக போறதுனாலதான் இன்னைக்கு அந்த உலகமயமாக்கலுக்கு எதிராக சில கொள்கைகளை வைக்கக்கூடிய ட்ரம்ப்புக்கு ஆதரவு இன்னைக்கு பெருகிறதுக்கான காரணமும் அது ஒண்ணுன்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் வந்து இந்த சட்டவிரோதமான ஒரு குடியேற்றம். ஹிஸ்பானியர்களோட பாப்புலேஷன் வெள்ளையர்களோட கம்பேர் பண்ணும்போது அவங்களோட ப்ரொஜெக்ஷன்ஸை பாக்குறாங்க. இன்னும் அடுத்த 10 வருஷத்துல ஹிஸ்பானிக்கோட பாப்புலேஷன் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. அது வந்து தன்னோட அரசியல் முக்கியத்துவத்தை வந்து குறைத்து விடுமோங்கிற ஒரு அச்சம் வெள்ளையர்களுக்கு இருக்குது. அதனாலதான் வந்து நிறைய பேர் ட்ரம்ப்புக்கு ஆதரவாளர்களா வந்து நிச்சயமா ரதீஷ், உங்களுடைய இணைவுக்கும் அமெரிக்கால இருந்து இணைஞ்சு பல்வேறு கருத்துக்கள், அதுவும் இந்த காலை நேரத்துல ஒரு பயங்கரமான ஒரு குளிர் நேரம், இந்த நேரத்தில் இணைஞ்சு பல்வேறு முக்கியமான கருத்துக்களை தெரிவித்ததுக்கு மிக்க நன்றி. அருண், உங்களுக்கும் நன்றி. நியூஜெர்சியிலிருந்து இணைஞ்சு உங்களுடைய கருத்துக்களையும் தெரிவித்தமைக்கு மிக்க நன்றி. இங்கு மாலை ஆனாலும் அங்கு இன்னும் காலை தான். இருவரினுடைய கருத்துக்களையும் பார்த்தோம். ரொம்ப முக்கியமான பல்வேறு விஷயங்களை பார்த்தோம். அதில் ரொம்ப முக்கியமான விஷயம், அமெரிக்கர்கள் வந்து இப்போ ஒரு மாறிக்கிட்டு இருக்கிறாங்க. உலகமயமாக்கலுக்கு அவங்களே ஒரு மாறிக்கிட்டதா ஒரு அதிர்ச்சிகரமான தகவலையே வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து பதிவு செஞ்சிருக்கிற ஒரு விஷயத்தையும் பார்த்தோம். இன்னும் பல்வேறு புதிய விஷயங்கள் அங்கே
இருக்கக்கூடிய உண்மையான சூழல்கள் குறித்து பார்க்கலாம். அமெரிக்க அதிபர் தேர்தல் எப்படி நடக்குது, அதில் என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழ்ந்து, அங்கே இருக்கக்கூடிய அதிபர் என்ன மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடியவர், அவருக்கான அதிகாரம் என்ன என்பது குறித்தெல்லாம் பல்வேறு விஷயங்கள் பார்க்கலாம். அந்த விஷயங்களை எல்லாம் தொடர்ந்து மாலை 6:30 மணிக்கு பார்க்கலாம். அமெரிக்க அதிபர் தேர்தல் 2016 நிகழ்ச்சியில் என்றும் தொடர்ந்து பாருங்கள் நியூஸ் 7 தமிழை.